கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மதுபோதையில் வாய்க்காலில் குளித்த நபர் தண்ணீர் செல்லும் குழாயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தேவதானம் தென்கரை இரட்டை வாய்க்கால் பாலம் அருகே 2 பேர் மதுபோதையில் குளித்த நிலையில் அதில் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தண்ணீர் செல்லும் குழாயில் சிக்கி மூச்சு திணறி இறந்ததாக கூறப்படுகிறது. உடன் குளித்த நபர் அங்கிருந்து சென்ற நிலையில் தண்ணீர் நிறுத்தப்பட்டு இறந்தவரின் உடல் மீட்கப்பட்டது. இறந்த நபர் யார், அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரத்தில் உள்ள கருவாட்ட சந்தையை உழவர் சந்தைக்கு அருகே உள்ள மீன் சந்தைக்கு மாற்ற வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பேருந்து நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த கருவாட்டு சந்தை டி பிளாக் அம்மா பூங்கா அருகே மாற்றி அமைக்கப்பட்டது. எந்த அடிப்படை வசதிகளுமின்றி திறந்த வெளியில் சந்தை இருப்பதால் பொதுமக்கள் வருகை குறைந்துள்ளதாக கருவாடு வியாபாரம் செய்யும் பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே கருவாட்டு சந்தையை இடம் மாற்றி அமைக்க வேண்டுமென வியாபாரிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். நாகையிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற 2 மீனவர்கள் அடுத்தடுத்து மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணியில் இந்திய கடற்படை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அக்கரைப்பேட்டை திடீர்குப்பத்தை சேர்ந்த கண்ணதாசன், நாகூர் சம்பாத்தோட்டம் பகுதியை சேர்ந்த மாணிக்கம் ஆகியோர் தனித்தனி படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது காணாமல் போன இருவரையும் இந்திய கடற்படை தீவிரமாக தேடி வருகிறது. மீனவர்கள் அடுத்தடுத்து மாயமான சம்பவம் மீனவ கிராம மக்களிடம் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.